நேத்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவ தங்கச்சிக்கு வளகாப்பு. ப்ளவுஸ் தச்சுட்டேன்னு சொன்னாங்க. அ ப்ளவுஸு தைக்க ப்ளவுஸ் தைக்க குடுத்துருக்கேன். தச்சுட்டான். போய் வாங்கிட்டு வரணும். நான் அப்படியாடி? எந்த சாரி? இல்ல கல்யாணத்துக்கு எடுத்தால அந்த புடவ தாண்டி. அப்பதான் ப்ளவுஸ் இருக்குமே. இல்ல, இல்ல அந்த ப்ளவுஸ் வேணான்ட்டா. வேற ப்ளவுஸு. ஓ! அப்படியா? சரி, சரி. இங்க இவன் ஸ்வீட்டியா குடுத்துருக்கான். ஆமா, இங்க தான் குடுத்துருக்கேன். வாங்க போறாங்க. எவ்வளோ? அப்படின்னு சொல்லி கேட்டேன். 1700. எனக்கு அப்படியே அடைச்சிருச்சு. என்னடி சொல்ற? ரூ. 1700 அப்படின்னு. ஆமா. அதுல என்னென்னமோ ஒர்க்கு. ஆமா. அதுதான் பண்றதுக்கு. உண்மையே சொல்லுங்களேன். நம்ம அம்மாங்கலாம் ஒரு ப்ளவுஸு எங்க அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு ரூ. 40 ரூ. 40 அப்புறம் ரூ. 60 ஆச்சு. அப்புறம் ரூ. 80 லாஸ்ட்ல. அதுதான். இவ்வளோதான் குடுத்து ப்ளவுஸ் தச்சாங்களே தவிர, அதுக்கு மேல குடுத்து பார்த்தல லைனிங்னா, அதுலேருந்து ஒரு ரூ. 20 கூட வரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தா, அந்த இதுக்கு வந்து ரூ. 1700 இதில மணி தொங்குமா, அங்க அது தொங்குமா, இங்க இது தொங்குமா. என்னம்மா ஏன்டி அவ்ளோ காசு? இல்ல அதெல்லாம் ஒரு மெமரி தானே. மெமரி தான், மெமரி தான். அதான் இப்ப இந்த கொஞ்ச நாளா இந்த கேக் விக்கிறவங்க, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அப்புறமா இந்த டெய்லருங்க, இவங்களுக்கு தான் வாழ்க்கையா இருக்கு. அப்புறம் இந்த பொண்ண போட்டோ ஷூட் பண்றவங்க. கல்யாணம் பண்றாங்களே இல்லையே, இவைங்க ஆனா ஒரு இதுல செட்டில் ஆயிடுறாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் கார் வாங்கிட்டாரு, கஷ்டப்பட்டாரு. 2 காரு, வீடு. ஒரு 3 வருஷத்துல மாற்றம் வேற மாரி. ஆனா நல்லா ஃபோட்டோ எடுப்பாப்புல. நல்லா அழகழகா எடுப்பாப்புல. அவர் கடையிலே பார்த்தாலும் நம்மளுக்கே ஆசையா இருக்கும். ஆனா ரேட்டும் அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். இப்பலாம் அவங்களுக்கு தான் நல்ல இதுவா இருக்கு.